அடுத்தது இன்னொரு வகையான தனிமை என்னன்னா அலைஞ்சு திரிகிறது. அதாவது எப்பயும் அவங்களுக்கு ஒரு சமூகமாக இருக்காது. ஒரு ஊரில் இருக்கிறது, மனைவி பிள்ளைகளோடு கிளம்பிடுறது, இன்னொரு ஊரில் இருக்கிறது, அப்படியே போயிடுறது. இதுக்கு பேர் சியாஹா. இதுக்கு பேர் என்ன? சியாஹா. இந்த சியாஹா என்ற சொல் வந்து ஆறுக்கு பயன்படுத்தி இந்த அதாவது எங்கேயும் பற்றட்ட வாழ்க்கையில் இது ஒரு தனிமை, சமூக தனிமைன்னு சொல்கிறது. இப்படி விட்டு போகிறது, எங்கேயாவது போகிறது. இது சம்பந்தமாக ஒரு ஹதீஸ் வருகிறது. ஆனால் சில அறிஞர்கள் லைஃப் பண்ணுறாங்க. ஷேக் அல்பானி ஹசன் என்றார். நம்மளுடைய தரம் சம்பந்தமாக பார்க்கலாம். அந்த செய்தியை நான் சொல்கிறேன். என்னென்னா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட ஒரு மனிதர் கேட்கிறார், யா ரசூல், அபூதாவுதில் வரக்கூடிய 2486, அல்லாஹ்வின் தூதரே, இதன்லி ஃபிஸ்ஸியாஹா, அலைந்து திரிந்து வாழ எனக்கு அனுமதியுங்கள். எப்படி அலைஞ்சு திரிஞ்சு சமுதாயத்தை விட்டு அப்படியே வாழ்ந்தேங்க. அது உண்மையிலேயே ஈமானோடு வாழ நினைக்கிறவனுக்கு அது நல்ல ஒரு சந்தர்ப்பம் தான். அது இங்கேயா போய் சமூக வாழ்க்கையை புறம் பேசிக்கிட்டு, ஏன்னா கொஞ்சம் பேரோடையே பழகிக்கிட்டு இருந்தோம்னா புறம் பேசுறது அதிகரிச்சிடும். வழங்கிட்டேன். ஏண்டா அதை இமாம் சுஃபியான சௌரி சொல்கிறேன், நான் கடைசியில் சொல்லுவேன், அவங்களோட பழகிட்டு இருந்தால் நல்லது கெட்ட தெரிய வந்து புறம் பேசுகிறது என்ன செஞ்சு அதிகரிச்சிடும். அப்பப்போ 4 பேரோட பழகிட்டு அப்படியே போய்கிட்டே இருந்தோம்டா யாரை பற்றியும் புறம் பேசுறதுக்கு எதுவுமே இருக்காது என்றதுனால அனுமதி கேட்குறாங்க. இதன்லி ஃபிஸ்ஸியாஹா, அப்படி போகிறதுக்கு அனுமதி தாங்க. கால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இன்ன சியாஹத்த உம்மத்தி அல் ஜிஹாது ஃபீ சபீலில்லாஹ், ஏண்ட உம்மத்துடைய சியாஹத் அலைந்து திரிதல் என்பது ஜிஹாது மட்டும்தான். அதில் பேர் 6 மாதம் இரம ரிட்டர்ன் வர இது மட்டும்தான் எனது உம்மதில் சியாகத்தை தவிர சியாகத்து கிடையாது அப்படின்னு ரசூலுல்லாஹ் தடுத்ததாக வருகிறது. இது இந்த தரம் சம்பந்தமான சில கேள்விகளுக்கு ஷேக் அல்பானி ஹசன் என்றார். அப்போ இதுவும் ஒரு தனிமை ஏற்கனவே வரலாற்றில் என்ன செஞ்சிருக்குது, இப்படி ஒரு முறைமை இருந்திருக்கு. தனிமை என்று ஒரு வகையில் வீட்டுக்குள்ளே கதை மூட்டிக்கிற மட்டுமல்ல தனிமை என்றது. அந்த தனிமை கொஞ்சம் லேசுன்னு தான், ஏன்னா நினச்சா கதை திறந்து வெளியே வந்துடலாம், வணங்கிட்டா. அந்த தனிமை லேசு. இந்த தனிமையில் அராபியாக மாறுறது, அதுபோல் என்ன இந்த மாதிரி ஊரை விட்டு என்ன நிற்கிறது என்றதெல்லாம் தியாகத்தோடு உள்ள தனிமைகள். அதை விரும்பினாங்க, அதுக்கு அனுமதி என்ன செய்யலை, வழங்கப்படவில்லை என்பதை பார்க்கிறோம். மூன்றாவது ஒரு தனிமையை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில பொழுதுகளில் அனுமதித்ததாக ஹதீஸில் வருது. அது வந்து அந்த தனி மனிதராக ஒரு மனைவியோட பிள்ளையோட அவர் ஒதுங்கிடுறது. அது என்ன எடுப்பாருங்க, சஹீஹ் முஸ்லிமில் வரக்கூடிய செய்தி. அப்போ தனிமையுடைய வகையில் புரிஞ்சுக்கணும். அடுத்த சியாகா சம்பந்தமாக குர்ஆன் நீங்கள் ஓதுற சந்தர்ப்பத்தில் அஸ்ஸாயிஹூன் குர்ஆனில் வசனங்கள் வரும். அஸ்ஸாயிஹாத் அப்படின்னு வரும். சியாஹாலிருந்து வார சொல்லு. அஸ்ஸாயிஹூன் அஸ்ஸாயிஹாத் எங்கே வந்தாலும் மார்க்க ரீதியான அர்த்தமாக சஹாபாக்கள் சொல்லக்கூடிய தஃப்சீர் என்ன தெரியுமா? அஸ்ஸாயிஹூன்டா சில மக்கள் தஃப்சீர் பண்ணிக்கிறாங்கன்னா அவர்கள் அலைந்து திரியக்கூடியவர்கள், எங்கே நிற்காம போய், அப்படி தான் நேரடி அர்த்தம். அது இன்றைக்கும் சியாஹாண்டா டூரிசம். சியாஹாண்டா என்ன, டூரிசத்துக்கு தான் இன்றைக்கு சியாஹான்னு சொல்லுவாங்க, அதுக்கு சொல்லுவாங்க. ஆனால் நேரடி சஹாபாக்களுடைய விளக்கம் அதுக்கு என்னென்னா, நோன்பு அதிகம் பிடிக்கக்கூடியவர்கள், நோன்பு அதிகம் பிடிக்கக்கூடிய பெண்கள். சியாஹாக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற விளக்கம் என்ன, நோன்பு அதிகம் பிடிக்கக்கூடியவர்கள், நோன்பு அதிகம் பிடிக்கக்கூடிய பெண்கள் அப்படின்னு. அதுதான் சஹாபாக்களுடைய தஃப்சீர். அதுக்கு என்ன செய்து இருக்கிறது. அடுத்தது ஹிஜ்ரத். அடுத்தது என்ன, ஹிஜ்ரத். அப்போ என் உம்மத்துடைய சியாஹத் என்றது இதுதான் அப்படின்றது நம்ம அதிலிருந்து என்ன செய்யணும், புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்த சஹீஹ் முஸ்லிமில் வரக்கூடிய அதாவது செய்தி என்ன அப்படின்னு சொன்னால், இப்போ நான் சொன்னது போல ஒரு தனிமையை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில காலங்களில் விரும்புகிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாருங்க, அதாவது ஒன்று நான் சொன்ன மாதிரி தற்காலிகமான தனிமை. தற்காலிகமான தனிமை என்ன, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க என்ன, தனிமையில் அல்லாஹ்வை நினைத்து அவர் அழுதல். இது வந்து அவர் தேர்ந்தெடுத்து கொண்டதல்ல, நின்றா அடுத்த நிமிஷம் சமுதாயத்தோட போய் பழகிக்கலாம். இன்னொரு செய்தி என்னென்னா, சஹீஹ் முஸ்லிமில் வரக்கூடிய செய்தி, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அறிவிக்கிறாங்கன்னு சொன்னால், மின் ஹைரி மஆஷின் நாஸி லஹும், மக்கள் வாழக்கூடிய வாழ்க்கை முறைகளில் மிகவும் சிறந்தது, ரஜுலுன் மும்சிகுன் ஐனான ஃபரஸிஹி ஃபீ சபீலில்லாஹ் யதீரு அலா மத்னிஹி குல்லமா சமிஅ ஹைஅத்தன் அவ் ஃபஸஅத்தன் தார அலைஹி யப்தகில் கத்ல வல் மௌத மதான்னஹு. இந்த சமுதாயத்தில் அதாவது சிறந்த வாழ்க்கை முறையில் உண்டு ஜிஹாதிலேயே வாழ்வது. இஸ்லாமிய ஆட்சி ஒன்றிருந்து அந்த தலைமைகள் ஜிஹாதிலே வாழ்வது, எதிரிகளுடைய ஓசை கேட்காதா என்று என்றைக்கும் குதிரையை ரெடி பண்ணி கொண்டு எல்லை புறங்களில் காத்திருப்பது, மௌத்துடைய இடங்களில் தேடுவது. மௌத்துடைய இடங்களில் தேடுவது என்னமையா, நம்ம பெட்ரூமுக்குள்ள எதிர் மௌத்தை பயந்துட்டோம், வந்துருமோண்டு மௌத்துடைய இடத்துல தேடுவது என்னென்னா, காலித் இப்னு வலீத் சொல்றார், லகது தலப்துல் மௌத ஃபீ மதானிஹி, மரணத்தை மரணத்துடைய இடங்களில் நான் தேடி இருக்கிறேன், எனக்கு மரணம் வரல. மௌத்துடைய இடங்களில் நான் தேடினேன், எனக்கு மௌத்து என்ன செய்யலை, வரல அப்படி என்று சொல்லி பார்க்குறோம். அப்போ இந்த அடிப்படையில் தான் மௌத்துடைய இடங்களில் மௌத்தை தேடிக்கொண்டு வாழுகின்ற வாழ்க்கை முறை. இது ஒரு முறை. அவ் ரஜுலுன் ரசூலுல்லாஹ் சொல்ற, அல்லது சிறப்பான வாழ்க்கை முறையை ரசூலுல்லாஹ் சொல்கிறது, அதாவது அல்லாஹ் பற்றோடு நம்ம தனிமையில் வாழ நினச்சா இது. ரெண்டாவது, அவ் ரஜுலுன் ஃபீ குனைமத்தில், சின்ன ஒரு ஆட்டு மந்தையோட, ஒரு 5-6 ஆடுகளோட, ஃபீ ரஸி ஷஅஃபத்தி மின் ஹாதிஹி ஷஅஃப், சிகரங்கள், மலையோட உச்சிக்கு என்ன சொல்கிறது, சிகரம். இந்த சிகரங்களிலே
அவர் போய் பத்னி வாதி மின் ஹாதியில் அவுதியா, அல்லது இந்த பள்ளத்தாக்குகளில் ஒரு பள்ளத்தாக்கில், வாதிகளில் ஒரு வாதிகளில், அல்லது வாதியில் அல்லது சிகரங்களில் ஒரு சிகரத்தில் தனது கொஞ்சம் ஆட்டு மந்தைகளோடு போய் அந்த இடத்துல யுகைமுஸ்ஸலா தொழுகை நிலைநாட்டி, யுஅத்தி ஜக்கா ஜக்காத்தை கொடுத்து வந்து, வயஅபுது ரப்பஹு இறைவனை வணங்குகிறார், ஹத்தா யஅதியஹுல் யகீன் மரணம் அவருக்கு வருகின்ற வரைக்கும், லைஸ மினன் நாஸி இல்லா ஃபி கைர் மக்களோட தொடர்படுவார். ஏதாவது நலவு இருந்தால் ஜக்காத்தை கொடுக்கறதுக்கு வந்து கொடுத்துட்டு மலைக்கு பேத்துருவார், ஜக்காத்தை கொடுக்கணும்னா வந்து கொடுத்துட்டு போயிடுவார். ஏதாவது ஒரு நல்லது ஒன்று செய்யணும்னு இருந்தால் வந்துட்டு போயிடுவார். வாழ்க்கை ஃபுல்லாக எங்கே? அங்கே தான். தனியாக தொழுகிறது அங்கே தான், தனி வாழ்க்கை எல்லாமே அவருக்கு. ஜும்மா இல்லை, பெருநாள் தொழுகையும் இல்லை, ஒன்றும் இல்லை, எல்லாம் எங்கே? அதில் மட்டும்தான். அதுதான் அந்த தனிமை வாழ்க்கை. அதே நேரம் வாரார் எதுக்கு? ஏதாவது ஹைரு மக்களுக்கு செய்ய வேண்டியிருந்தால் அதுக்கு மட்டும் வருவார். மற்றபடி அங்கே இருந்து தொழுகிறது, அதான் சொல்கிறது, இகாமத் சொல்கிறது, அங்கே வாழ்ந்து இந்த வாழ்க்கை, இந்த ரெண்டு தான் மக்கள் சிறப்பாக வாழணும்னு நினச்சாங்கன்னா இந்த ரெண்டு வாழ்க்கை தான். அதாவது சமூக வாழ்க்கை இல்லாமல் ஒரு மனிதன் ஒதுங்கி வாழ நினச்சா இந்த ரெண்டு வாழ்க்கை முறை என்று ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க. அப்போ தனிமையை ரசூலுல்லாஹ் இந்த இடத்துல என்ன செஞ்சுக்கிறாங்க? சில நலவுகளுக்காக ஆதரித்து இருக்கிறார்கள். அது பின்னால் அந்த என்ன நலவு வேண்டும் என்ன செய்து வருது. சஹீஹுல் புகாரியில் 6495 இலக்கத்தில் வரக்கூடிய அபூ சயீத் அல் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ல நான் கேட்டேன், யஅதி அலன் நாஸி ஸமான் மக்களுக்கு ஒரு காலம் வரும், கைரு மாலி ரஜுலி அல் முஸ்லிமி அல் கனம் ஒரு முஸ்லீமுடைய சிறப்பான சொத்தாக ஆடுகள் இருக்கும். இந்த ஆடுகள் என்று ஒரு தலைப்படுத்தணும் வைங்களேன், அது ஒரு 2 hour 3 hour பேசலாம், அந்த அளவுக்கு செய்தி இருக்கும். இப்படி தான் ஒரு தடவை ரமலானுடைய நேரம் தெரியாத ஒரு டைமில் நான் தலைப்பை செலக்ட் பண்ணிட்டேன். என்ன செலக்ட் பண்ணிட்டேன்னா, மிருகங்கள் சம்மந்தமாக இஸ்லாம் சொல்கிறேன். ரமலான்லேயே செலக்ட் பண்ணணும். நான் ரமலானில் செலக்ட் பண்ணினா ஒரு நாள் பள்ளி, ஒரு நாள் நாய், ஒரு நாள் ஆடு, ஒரு நாள் மாடுன்னு பேத்துட்டீங்க. ஒரு சகோதரர் வந்தார், வந்து மிருக காட்சியாளர் இருக்கிற மாதிரியே இருக்குது மௌலவி, இந்த தலைப்பை வேறொரு நாளைக்கு செய்யலாமேன்றார். குர்ஆன் வசனம் தான் சொல்கிறேன், ஹதீஸ் தான் சொல்கிறேன். ஆனால் ஒரு அவருக்கு பள்ளி 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 பள்ளின்னு சொல்லிட்டீங்கன்னா அவர் கொஞ்சம் நல்லா இருக்காது தானே. அதனால் எனக்கு மிருக காட்சியாளர் மாதிரி இருக்கிற மாதிரி இருக்குது, வேறு தலைப்பு மாற்றிட்டோம். இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, அந்த சில தலைப்புகள் என்று சொல்கிறது வந்து எல்லா இடத்துலையும் பேசலாம், நம்ம ஒரு டைம் எடுத்து பேசணும். அதில் ஆடுகள் சம்பந்தமாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன சிறப்புன்னு அவ்வளவு செய்தி இருக்குது. குதிரை சம்பந்தமாக தொகுத்தால் 40-50 செய்திகள் என்ன செய்யும் வரும், அவ்வளோ செய்திகள் தெரிஞ்ச ஒரு அறிவு பாடம் தானே. அதனால் சொல்கிறேன். இதில் வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, மக்களுக்கு சிறந்த அதாவது சொத்தாக எதிர்க்கும்னா ஆடுகள் ஒரு காலம் வரும், ஆடுகள் சிறந்த சொத்தாக இருக்கும். யத்பஉ பிஹா ஷஅஃபல் ஜிபாலி வ மவாகி அல் கதரி யஃபிர்ரு பிதீனிஹி மினல் ஃபிதன். காரணத்தை சொல்கிறாங்க, மலை சிகரங்களையும் மழை பொழியக்கூடிய இடங்களையும் தேடி போவான், ஓடுவான். இந்த ஆடுகளை கொஞ்சம் எடுத்துக்கிட்டு ஓடிடுவான். எதற்காகண்டா? தண்ட தீனை ஃபித்னாக்கள் இருந்து பாதுகாத்து கொள்வதற்காக, தண்ட தீனை ஃபித்னாக்கள் இருந்து பாதுகாத்து கொள்வதற்காக கொஞ்சம் ஆட்டு மந்தையோட ஓடிடுவான் அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதாவது சிறப்பான சொத்தாக அதுதான் இருக்கு, சிறப்பான சொத்தாக அதுதான் இருக்கும் அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. இதில் நிறைய விஷயங்கள் இருக்குது. ஆனால் நம்ம புரிஞ்சு கொள்றதுக்குரிய தனிமையை பற்றி ரசூலுல்லாஹ் இதில் என்ன செய்கிறாங்க சொல்கிறார்கள் அப்படின்றத பார்க்கிறோம்.